10 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம் கோயில். என்னத்தை கதைக்கிறான்டே தெரியலை. அவ்வளோத்துக்கான வலியோடு இருக்குது மனசு. ஏன்டா அப்படி செய்வீங்க? ஏன் இப்படி செய்வீங்க? கதைக்கவே இல்லாமல் கிடக்கு. இதை கதைச்சு ஒரு காணொலி கொண்டு போட்டு ஒன்று கொண்டு சொல்கிறத கூடிய மனசு ஏற்கிட்டு கூட அவ்வளவு கவலையாக இருக்குது. எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்து நான் இப்போ வந்திருக்கேன். இப்போ 2:30 ஆகிட்டு, 2:30 ஆகுது இரவு. இலக்கம் வருவான் இருக்கான் 3 வயசு. அவன் சும்மா விழுந்தான்டா கூடி என்னால் தாங்க இயலாது. அப்படி பதறி போயிடுவேன். இந்த 10 வயசு பச்சை பாலகன் பெற்றோர் நினச்சி பார்த்தாலும் எப்படி இருக்கும்? எவ்வளோ வேதனைப்படுவாங்களே. ஏன் இந்த சமூகம் இவ்வளவு கேவலமாக இருக்குது? ஏன் சமூகம் கேவலமாக இருக்குதா, இல்லாட்டி சமூகத்தோடு சேர்ந்து இருக்கிற நாங்கள் கேவலமாக இருக்கிறோமா? இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குது? மேற்குலக நாடுகள் எல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் இல்லை. எங்களுடைய இலங்கையில் கூடி இப்படி கேள்விப்பட்டதே இல்லை என்ற இதுவரை காலத்தில். ஒரு சிறுமிக்கு என்ற வயசு சொல்கிறது, இந்த பிள்ளைக்கு சமனான ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு கேவலமான செயல் ஒன்று நடந்திருக்குது. மனசு ரொம்பவே நொந்து போயிடுச்சு. நான் ஒரு விஷயம் யோசிக்கிறது, எனக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த சீமானன்ற ஒரு இதனால தான் பேச வேண்டி கிடக்கு. அந்த மனுஷனால தான் அவன் இந்த ஈழத்தை பற்றி கதைச்சு அன்னையை பற்றி கதைச்சு பிரவர்ணை பற்றி கதைச்சு நான் கிட்டத்தட்ட படம் பார்க்குறதே இல்லை, தியேட்டருக்கு போகிறே இல்லை, எந்த விதமான ஒரு கோமடி ஒன்றுமே பார்க்குறே இல்லை. இந்த சீமானை பார்த்து என்னது அந்த மனுஷன் இப்படி கத்துது, ஒரு நல்ல ஒரு அறிவு கொண்டு தான் கத்தி அதை பார்த்து அப்படியே இருந்து நான் இந்தியாவில் பூர்வீகமானவன் மாதிரி ஆயிட்டேன். ஆனால் இந்த ஈழத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது எனக்கு தெரியல. பேசுவாங்க என் நண்பர் வட்டம் எல்லாம் என்ன பேசுவாங்க, டேய் நீ இந்தியாவில் இல்லையடா, நீ இலங்கையில் நடக்கலாம். எனக்கு தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது இலங்கையில் என்ன நடக்கணுன்னே தெரியாது. ஏன்டா இந்த காணொலிகள் எல்லாமே சீமானை பார்த்து இருக்கிறால எனக்கு இலங்கையில் நடக்கண்டே தெரியாது. ஆனால் இந்த கோவில் நடந்த விஷயம் என் ஈழத்தில் நடந்தது மாதிரி உணர்றேன். ஆனால் ஈழத்தில் அப்படிலாம் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை, சாத்தியக்கூறும் இல்லை. ஒரு காலத்தில் நடந்திருக்குது, அதுவும் போர்க்கால நேரங்களில் சிங்களவர் செய்திருக்கிறாங்க. ஓகே, அவன் ஒரு மாற்று மொழி மாற்று இது ஓகே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது
ஒரே நாடில் இருந்து கொண்டு ஒரே மக்களாக வாழ்ந்து ஒரே சமூகமாக இருந்து ஒரே இதுக்குள்ள இருந்து கொண்டு எப்படியடா மனசு வருது உங்களுக்கெல்லாம்? என்னண்டடா மனசு வருது உங்களுக்கெல்லாம்? எவன் நண்டாலும் அந்த குற்றம் செஞ்ச 2 பேரை பிடிச்சிருக்காங்க, ஓகே. அந்த நாய்களுக்கு என்னென்று அந்த மனசு வருகுது? சரியான கவலையாக கிடக்குது. நீதி கிடைக்குமென்று எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்கெல்லாம் நீதி கிடைக்குமென்று நம்பிக்கை இல்லை. அந்த பெற்ற அது அந்த பிள்ளைண்டு உறவுகாரர்கள் அவங்களோட மனது வலிகள் வேதனைகள் இந்த கர்மாந்திரம் தானேடா இப்போ போனவங்க எல்லா ஆட்சியிலையும் நடந்து கொண்டே இருந்துச்சு. வேண்டாமென்று ஒரு மாற்றம் வேணுமென்று தான் எல்லாரும் தெரிவு செஞ்சீங்க. உங்களோட ஆட்சியிலையுமா இது? என்னடா வேலியையும் பயிர் மேயிற மாதிரி போச்சுதே. அந்த பச்சை மண்ணுக்கு என்னப்பா தெரியும்? என்னடா தெரியும் அந்த பச்சை மண்ணுக்கு? அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதை போட்டு நாரடிச்சு நாசமாக்கி அதை அன்றைக்கு இப்போ காட்டிட்டீங்க. അതിൻ്റെ വലി വേദനകളെല്ലാം എന്താ അതിൻ്റെ പെറ്റപ്പെട്ട ആയിരിക്കും തപ്പനക്ക് தான் தெரியும். போங்கடா. அதுக்கு அரசியலெல்லாம் கதைக்கவே எனக்கு விருப்பம் இல்லை. ஆளுங்கட்சியில் குற்றம் சொல்லவும் எனக்கு விருப்பம் இல்லை. எதிர்கட்சியும் குற்றம், எனக்கு அரசியலையே கதைக்க விருப்பம் இல்லை. எங்களோட மாநில சமூகம் எங்கே போய் நிற்குது? எந்த லெவலில் இருக்குது? டேய், நாய் கூட தாண்டா உறவை வைக்கும். நாய்க்கு கூடி சின்ன குட்டி நாயோட கூடி அந்த தாய் நாய் வந்த தாப்ப நாயோ இந்த நாய் இப்போ நாயை கூடி உறவை வைக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்ன அதுக்கு தெரியும், ஒரு விருத்தி ஒரு விருப்பம் வந்தால் தான் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தெரியும். நீங்கள் என்னடா சாதியடா, என்ன ஜாதியடா நீங்கள் தான்? உங்களை வந்து நாயோட போடுறதா, மனுஷரோட போடுறதா, மிருகத்தோடு இருக்கிறதா? மிருகம் கெட்ட சனியனால் இருக்கிறீங்களேடா. 10 வயசு பிள்ளைக்கு என்னடா தெரியும்? அதுக்கு என்னடா தெரியும்? அதுக்கு ஒரு பொம்பம் ஒரு சாக்லேட்டை கொடுத்தால் அது சாக்லேட்டுக்கு அந்த சாக்லேட்டு தான் சாப்பிடும். அந்த சாக்லேட்டுக்குள்ளே என்னென்ன கலந்துருக்குன்றது கூட தெரியாது அந்த பிள்ளைக்கு. அது சாக்லேட்டு சாப்பிட்டு இருக்கும். இந்த ஈனப்பட்ட ஜென்மங்களை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் படைச்சி வச்சுருக்கான். கடவுளை கூட்டம் சொல்கிறதா? இவங்க என்ன மனுஷரண்டி என்னண்டே சொல்கிறேன்னு தெரியல. ரொம்பவே கவலையாக இருக்குது. எனக்கும் பிள்ளை இருக்கேன், அதுதான் யோசிப்பேன் நான். அவனுக்கு ஒன்றுண்டாய் நான் எப்படி துடிப்பேன்ன்றது வந்து அதை நான் யோசிப்பேன். அப்போ அந்த பிள்ளை தவறி நிகம் வெட்டேக்கில் கூடி எங்கேயோ நிகம் வெட்டுப்பட்டுருவோமோ தசையில் பட்டுருவோமோண்டு உருவேன். அப்போ அந்த பிள்ளைனுக்காக அதை இப்போ நான் யோசிச்சு பாருங்கடா. ஆட்சியாளர்களுக்கு நான் குற்றம் சொல்லவும் இல்லை, எதிர்கட்சியும் குற்றம், ஒரு தடவையுமே குற்றம் சொல்லல. மக்களாகிய நாங்கள் சிந்திங்க. நீங்கள் சத்தியம் சொல்ல மனிதராக வாழாதீங்க, மிருகங்களாக அதாவது வாழுங்க. மிருகங்கள் பறவைகள் இந்த அஞ்சறிவோடு என்றாலும் வாழ்ந்தீங்கன்றா கூடி இப்படி செய்யாது.
நீங்கள் வாடுங்க. அப்படி அப்படி யோசிங்க. உங்களுக்குலாம் 6 அறிவு வேண்டாம். 5 அறிவே போதும். அந்த 5 அறிவுல மிருகங்கள்ட்ட இருக்கிற தன்மைகளும் சித்தாந்தம் அதுகள்கிட்ட இருக்கிற தன்மைகளாண்டாலும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கப்பா. போங்கடா. கவலைகளோட இருக்க வேண்டியிருக்கு. என்ன தெரியுது.